presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இன்றைக்கு யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் 32ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவன் உன்னை போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. ஒரு தெய்வீக மனுஷனோட இதை பற்றி இங்கிலீஷ் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசில்டு வித் மேன்ன்றது மேனை எம் கேபிட்டல் போட்டிருப்பாங்க. ஏன்னா தேவனே மனுஷனாய் அவனுக்கு தோற்றம் அளித்து அங்கே அவனோடு போராடினார் என்பது இங்கே விளங்குகிறது. அப்போ தேவனோடு போராடின ஒரு மனுஷன் யாக்கோபு. அதை குறித்த ஒரு சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சந்திப்பு, தெய்வீக சந்திப்பு இங்கே ஏற்படுகிறது. டிவைன் என்கவுண்டர். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகிறது மிகவும் அவசியம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப முக்கியம். ஏதோ கும்பலாக எங்கள் வீட்டோட போனேன், எங்களுக்கு இந்த கூட்டத்தோடு போனேன் நல்லா இருந்துச்சுங்க, வந்தேன், நல்ல பாட்டு, நல்ல அப்படி போதாது. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரை? உங்களை ஆண்டவர் பற்றி தெரியுமான்ல, ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா, தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறீர்களா, ரொம்ப முக்கியம். யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்றான். இப்போ தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய இது உண்டாகுது. அதுக்கு முன்னால் ஏதோ ஆண்டவரை பற்றி சில காரியங்கள் தெரியும், சில காரியங்கள் நடந்திருக்கான் வாழ்க்கையில். ஆனால் இப்போ தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்து கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் அதை செய்கிறார். ரெண்டாவது, இந்த சந்திப்பின் மூலம், இந்த என்கவுண்டர் மூலமாக அவனோடு போராடி அவனுக்குள்ள ஒரு மறுரூபமாகுதலை உண்டாக்குகிறார். வேறொரு மனுஷனாக அவனை மாற்றுகிற முயற்சியிலே கர்த்தர் ஈடுபடுகிறார். God wrestles us into a transformed life through these encounters. இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பின் மூலமாக, ஆண்டவரோடு ஏற்படுகிற சந்திப்பின் மூலமாக தேவன் நம்மோடு போராடி, யாக்கோபிட்ட பண்ண மாதிரி நம்மோடு போராடி ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு உண்டாக்கி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக அது ஆகிவிடுகிறது. நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறணும் பாருங்கள். அதாவது பாவம் உள்ள கிரியை செய்து நம்ம சொந்த வழியில் போகிறவங்களாக தான் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு சின்ன யாக்கோபு மாதிரி தான். அவன் அளவுக்கு ஒருவேளை மோசமாக இல்லாமல் இருக்கலாம், அந்த மோசமாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த அடிப்படை, அந்த பாவத்தினுடைய வேர் இருக்கிறது, அந்த விதை இருக்குது, உள்ள வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்குமே மாற்றம் தேவை. அந்த குணம் இருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம சொந்த வழியை விரும்பி, சொந்த யோசனையின்படி நடந்து, சொந்த அறிவின்படி நடந்து, சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற, இதுதான் பாவத்தின் முழு உருவம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவர் தான் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு அவருக்கு இணங்குற அந்த நிலைமைக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், தேவன் நம்மோடு போராடி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம மாற்ற வேண்டும். அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் ரெண்டாவது காரியம். இதில் பாருங்கள், இப்போ தான் யாக்கோபு கொஞ்சம் சரியாக நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ தான், ஏன்னா இப்போ கிளம்பி அவங்க தகப்பன் வீட்டை நோக்கி போகிறதே கர்த்தர் சொன்னதுனால தான் கிளம்பி இருக்கிறான். 31ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் கர்த்தர் அவன் கட்டளையிடுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் சொல்லி வாக்கு கொடுத்ததுனால கிளம்புறான். இதெல்லாம் யாக்கோபு எப்பவும் தான் இஷ்டத்தின் போல் செஞ்சவன், தான் வழியில் நடந்து கொண்டவன். இப்போ கர்த்தர் சொல்கிறார் கிளம்புன்னு. கர்த்தர் சொன்னதுனால கிளம்புறான். பெரிய ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். 20 வருஷமாக போல வீட்டுக்கு, ஏன்னா ஏசா கொண்டு போடுவானோன்ற அந்த பயத்தினால போகாமல் இருந்தான். இப்போ கிளம்புறான். உயிர் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுவார், கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் போகிறேன்னு சொல்லி தைரியமாக கிளம்புறான். ஒரு காரியம் கரெக்டாக பண்ணியிருக்கான். அது இன்னொரு காரியமும் கரெக்டாக பண்ணியிருக்கான். அது என்னன்னா, தனித்திருக்க விரும்புகிறான், கர்த்தரை நாட விரும்புகிறான். ஒரு ஜப வாழ்க்கை அவனுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. 32ஆம் அதிகாரத்திலே, இதே அதிகாரத்தில் 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட ரொம்ப ஜபிக்கிறான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே,
உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று முன்னே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் நல்ல. இவ்வளோ பெரிய பாவிக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கீரே, நான் பாத்திரம் நல்லன்றான். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஏசா வந்தான்னா எல்லாரையும் அடித்து கொண்டுன்னு போட்டு போகிறான்ட்டு ரெண்டு பிரிவாக பிரித்து தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்று போனாலும் இன்னொன்று இருக்கும்னு சொல்லி ஐடியா பண்ணி கிளம்புறான் இல்லையா. சரி, ஜெபம் பண்ணி இப்படி கர்த்தரை தேடுறான். ஒன்று கர்த்தர் சொன்னதுனால கிளம்புறான், இன்னொன்று ஜெபம் பண்ணுறான். 2 காரியம், நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இவனோட போராடுகிறவர், இந்த வழியிலே அந்த ராத்திரியிலே இவனோட போராடுகிறவர், இந்த சந்திப்பில் அவனை சந்தித்து அவனோட போராடுகிறவர் யார் என்பதை அவன் எப்பொழுது அறிந்து கொண்டான்? அவனுக்கு எப்போ தெரிய வருது? அது 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவரே சொல்கிறாரு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்படின்னா போராடுறவரே சொல்கிறாரு, தேவனோடும் மனுஷனோடும் போராடினேன்னா அப்போ போராடினவர் தேவன் தானே அர்த்தம். வெளிப்படையாக சொல்லிடுறாரு யார் போராடினதுன்னு. அப்போ அவனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரிய வாய்ப்பு உண்டு. 25ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, அவனை மேற்கொள்ளாததை கண்டு, அதாவது போராடினவர் இவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடையை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலோ உண்மை போக விடமாட்டேன் என்றான். இங்கே ஒரு இது நடக்குது பாருங்க. இங்கே இந்த நேரத்திலே வழங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவனோட போராடின அந்த தேவன் அவர் சொல்கிறாரு, இவனை மேற்கொள்ள முடியவில்லையேன்னு. மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டாராம். அது எப்படி வருதுன்னா, அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி வருதுன்றாங்கன்னா, ஒரு மியர் டச், சும்மா லேசாக அப்படி கை பட்டா மாதிரி, அடிக்கலை, வேறு ஒன்றும் பண்ணலைங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. அவனை அடிக்கலை, கை காலை ஒடிக்கலை, ஒன்றும் பண்ணல, லேசாக கை பட்டிருக்குது, அவ்வளோதான். லேசாக அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படி தான், மியர் டச் அப்படின்னு தான் வருது. தொட்டு இருக்குது, தொட சுளுக்கிச்சு. ஆக்சுவலாக டிஸ்லொகேஷனே ஆகிருக்குதுங்க. டிஸ்லொகேஷனே ஆகி அப்போ தான் இவன் யோசிக்கிறான், ஆஹா இவர் ஒன்றுமே பண்ணல, எப்படின்னா லேசாக ஒரு டச்சிலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஒரு டச்சிலேயே தொடையை சுளுக்க வைக்கிறவர், தொலையை டிஸ்லொகேட் பண்ணுறவர், இன்னும் லேசாக நசுக்குனாருன்னா என்ன ஆகிறது? ஆளே அவுட் ஆகிடுவோமே, ஆளையே அழிச்சிருவார் போல இருக்கே. அவ்வளோ வல்லமை இருக்குது அவர்கிட்ட. லேசாக அப்படி தொட்டாரு, இப்படி ஆகிப்போச்சே, நொண்டி நடக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ வல்லமை உள்ளவரிடத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். இவர் வேற யாரும் இல்லை, இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதே தேவன் தான் இவர் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான். இவர்கிட்ட போய் நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேனே அப்படின்ட்டு யாருன்னு தெரிந்துக்குது அவனுக்கு. ஏன்னா தொட்ட உடனே அப்படி ஆச்சுன்ன உடனே அவருடைய வல்லமை இவனுக்கு புரிஞ்சிருச்சு. பாருங்க, வல்லமை இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, நான் போகட்டும் பொழுது விடுகிறதுங்கிறாரு. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? அப்பா, சூரியன் உதிக்க போகுது, பொழுது விடிய போகுது, வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பார்ப்ப நீ? என்ன பார்த்தா நீ செத்து போயிடுவ, உன்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது நீ. ஆகவே போக விடு, போகிறேன் நான் அப்படிங்கிறாரு. இவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் அப்படிங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் யாருங்கிறது, விளங்கிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னால் நான் எவ்வளோ பெரிய பலவீனன் என்பதையும் புரிந்து கொண்டான். லேசாக தொட்டார், தொட சுளுங்கிடுச்சு, நொண்டி நடக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ இவரை எதிர்த்தா போராடினேன் அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ளுகிறான். போராடினவர் இவனுக்கு எதிராக வேலை செஞ்சு இவனை நொண்டியாக்கணும்னு முயற்சிக்கல. அது அவருடைய நோக்கம் அல்ல, அப்படி ஆக்கவும் இல்லை.
அவனை அடிக்கல, அவர் ஒன்றும் பண்ணல. அவனை உணர வைக்கிறார் யார் இதுன்னு. அவ்வளவுதான். அன்பில் தான் தொடுறார். அவனை தட்டி எழுப்புறதுக்காக தொடுறார். அவனுக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்குறதுக்காக தொடுறாரு. அவர் அவனுக்கு விரோதி இல்லை, அவனுடைய சுயத்துக்கு விரோதி. தான் நினைச்ச இடத்துக்கு போகணும், தான் நினைச்சதை செய்யணும், தான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளணும், தனக்காகவே வாழணும். மற்றவன் எக்கெடுப்ப என்ன இருக்கு, எப்படியோ போட்டோம், சொந்த அண்ணனாக இருந்தால் கூட அவனை ஏமாற்றி எல்லாத்தையும் பிடிங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், பொல்லாத மனுஷன் பாருங்க. சுயம் வேலை செய்யுது, செல்ஃப். அந்த செல்ஃப் சுயம்ங்கிறது எப்பவும் தேவனுக்கு விரோதமானது. மனுஷன் அப்படி வாழ்றதுக்காக கடவுள் உண்டாகலை. யார்கிட்ட எங்கே சுயத்தை பார்க்குறீங்களோ அங்கே பாவத்தை பார்க்கிறீர்கள், அங்கே பிசாசினுடைய கிரியை பார்க்கிறீர்கள். சுயம் அதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பிரச்சனையே உண்டாகுது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், சமுதாயத்திலையும், ஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் பிரச்சனையை உண்டாக்குறது இந்த சுயம். நான் என் விருப்பம், என் இஷ்டம், எனக்கு இது வேணும். இதுதான் பாவத்தின் மொத்த உருவமாக இருக்கிறது. அதற்கு தேவன் எதிரியாக இருக்கிறார். ரட்சிக்கும் போது, நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆக்கும்போது அவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்மோடு போராடி அந்த சுயத்தை கீழ்ப்படுத்த விரும்புகிறார். சுயத்தை கீழ்ப்படுத்தி அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அவருடைய விருப்பப்படி நடக்கக்கூடியவர்களாக நம்ம மாற்றுகிறார். நமக்காக வாழாமல் அவருக்காக, அவர் நினைச்சபடி வாழுகிறவர்களாக நம்ம மாற்றுகிறார். அது அவருடைய வேலை. அவர் நம்முடைய விரோதி கிடையாது. அவனை தொட்டவர் அவனுடைய விரோதி கிடையாது. அவனை மாற்றி அற்புதமாய் மாற்றப்பட்ட மனுஷனாக அவனை உண்டாக்குவதற்காக அவனை தொட்டவர். அவர் உணர்றாத வல்லமை உள்ளவர், என்னை மாற்ற வந்தவர், என்னை உணர்த்த வந்தவர். நான் அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, நான் பலவீனனாக இருக்கேன். அவருக்கு முன்னால் தன்னுடைய பலவீனத்தை உணர்றான், அவருடைய பலத்தை உணர்கிறான். அதனால தான் சொல்கிறான், போக விட மாட்டேன், என் ஆசீர்வாதத்தை அருளே நீ போகக்கூடாது. என்றைக்கும் இல்லாதது போல கர்த்தரை தேடுகிறான். இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை திருடியாவது எங்கேயாவது வாங்கிடலாம், ஏமாத்தியாவது எங்கேயாவது பெற்றுடலான்னு யோசித்தவன் இப்போ சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதியும். மூன்றாவதாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற இந்த சந்திப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பின் போது அவன் ஒரு காரியத்தை உணர்கிறான். நம்ம எல்லாருக்குமே அந்த சந்திப்பு ஏற்படும் போது இந்த ஒரு காரியத்தை உணர வைக்குது. அது என்னன்னா, நாம் போராடுகிறது, தேவனை எதிர்த்து போராடுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்க விரும்புகிறார். நாம் அவரை ஓரத்துக்கு தள்ள பார்க்குறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஓரத்தில் இருக்க விரும்பலை. ஏதோ நம்ம கூப்பிட்டா வந்து ஏதோ பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை அவர். நம்ம ஏதோ அவசரத்தில் ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா உதவுறதுக்காக அவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் மையமாக அவர் இருக்க விரும்புகிறார். அவருக்கு மையமான இடத்தை கொடுக்க விடாமல் நம்ம அவரை ஓரங்கட்ட பார்க்கிறோம். இதுதாங்க நடக்கிறது பாருங்கள். இந்த சந்திப்பு ஏற்படும் போது, தேவனுடன் சந்திப்பு ஏற்படும் போது அதில் ஒரு திருத்தம் ஏற்படுகிறது. நாம் உணர்ந்து விடுகிறோம், இல்லை அவருக்கு இடம் வந்து மைய இடம், அவரை சுற்றி தான் என் வாழ்க்கை இருக்கணும், அவரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். ஏதோ நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்றதை புரிந்து கொள்கிறோம்.